முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்புப்படி தமிழ்நாடு முழுவதும் மூடப்பட வேண்டிய 500 டாஸ்மாக் கடைகளை கண்டறியும் பணிகள் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். தங்கமணி, முதற்கட்டமாக எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும்? இதற்கான பட்டியல் தயாராகி இருக்கிறதா? அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்ற உடனேயே தனது முதல் கையெழுத்தை மதுவிலக்கை படிப்படியாக குறைப்பதற்கான அந்த திட்டத்தில் கையெழுத்திட்டார். அதாவது அதன் அடிப்படையில் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருந்தார். மேலும் டாஸ்மாக் செயல்படும் நேரத்தை குறைப்பதற்கான அந்த கோப்பிலும் கையெழுத்திட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் கையெழுத்திட்ட அடுத்த நாளிலேயே டாஸ்மாகின் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டது. அதாவது வழக்கமாக காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட்டு வந்த டாஸ்மாகின் வேலை நேரமானது மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் செயல்படும் நேரமானது 2 மணி நேரம் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் எந்தெந்த கடைகளை மூட வேண்டும் என்ற ஆய்வை டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். எந்தெந்த கடைகளை மூடலாம் என்ற அந்த கடைகளை கண்டறியும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 6700 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் உள்ளன. இதில் எந்தெந்த கடைகளை அகற்றலாம் என்று அவர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். அதாவது அவர்கள் சில கிரைட்டீரியா முன்வைத்திருக்கின்றனர். அதாவது பள்ளி கல்லூரி வளாகங்கள் அருகில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மற்றும் கோவில், சர்ச், மசூதி போன்ற இடங்களுக்கு அருகில் இருக்கின்ற கடைகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களான மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் எல்லாம் அகற்றுவதற்காக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் இருக்கின்ற கடைகள் எல்லாம் எந்தெந்த கடைகள் என்ற கண்டறியும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு 10 டாஸ்மாக் கடைகளிலிருந்து அதிகபட்சமாக 15 டாஸ்மாக் கடைகள் வரையில் அவர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, நேரடியாக பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய கடைகள், மேலும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற கடைகள், மேலும் விற்பனை குறைவாக இருக்கக்கூடிய கடைகள் என ஒரு ஒட்டுமொத்தமாக 525 கடைகளை அவர்கள் கண்டறிந்து வைத்திருக்கின்றனர். அதாவது அந்த கடைகளை மூடுவதற்காக. இதன் அடிப்படையில் மண்டல மேலாளர்களும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள் மற்றும் துணை மேலாளர்களும் கலந்து ஆலோசித்து அந்த பட்டியலை அவர்கள் பரிசோதித்துக் கொண்டனர். அதன் அடிப்படையில் மண்டல மேலாளர்கள் கூட்டம் நடந்தது. நேற்று டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் மண்டல மேலாளர்களிடம் மாவட்ட மேலாளர்கள் எந்தெந்த கடைகளை மூடலாம் என்ற பரிந்துரையை அவர்கள் வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசிடம் இந்த 525 சில்லறை விற்பனை கடைகளின் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்தெந்த டாஸ்மாக் கடைகளை மூடலாம், எதெல்லாம் பிரச்சனைக்குரியவை, எதையெல்லாம் மூடலாம் என்ற முதல் கட்ட பட்டியலை 525 டாஸ்மாக் கடைகள் கொண்ட பட்டியலை தமிழக அரசிடம் டாஸ்மாக் மண்டல அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை வைத்துக் கொண்டு 525 கடைகளில் அவர்கள் 500 கடைகளை தேர்வு செய்யலாம் அல்லது 525 கடைகளையும் மூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். இது அரசின் கையில் இருக்கிறது. அவர்கள் முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்துவிட்டு இறுதியாக இந்த அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கின்ற 6700 கடைகளில் இந்த 500 கடைகள் விரைவில் மூடப்படுகிறது.